இன்றைய ராசிபலன் 2025 வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. யாரை வழிபடலாம்? பைரவரை வழிபட கர்மவினைகள் குறையும். மேஷ ராசி நேயர்களே, இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் அனுபவங்கள் கிடைக்கும். வாகனப் பயணங்களில் நிதானம் அவசியம். ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். முதலீடு விஷயங்களில் கவனம் தேவை. வர்த்தகத் துறைகளில் மாற்றங்கள் ஏற்படும். கடக ராசி நேயர்களே, நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். கால்நடை தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் குறையும். கடனை அடைப்பதற்கான சிந்தனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். துலா ராசி நேயர்களே, நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் விலகும். தடைப்பட்ட வரவுகள் மீண்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். தனுசு ராசி நேயர்களே, தொழில் வட்டாரத்தில் கவனம் தேவை. சிறு பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல் அமையும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையக்கூடும். மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் அனுசரித்துச் செல்லவும். ஜாமீன் போடுவது போன்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகலாம். கும்ப ராசி நேயர்களே, பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மீன ராசி நேயர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய சிக்கல்கள் குறையும். மனை தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.